ஹாய், இன்றைக்கி சிம்பிளாக நெத்திலி கருவாடும் கத்திரிக்காய் போட்டு எப்படி ஒரு காரக்குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு, இப்போ நெத்திலி கருவாடை நம்ம ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அது அப்புறமா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ கருவாட்டு குழம்பு கூட்டி வைக்க ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட ஒரு 5லேருந்து ஒரு 6 பூண்டு பல் போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 நாட்டு தக்காளி சேர்த்துக்குங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதும் குழம்பு டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது அப்போ தான் ஒரு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு நல்லா வதங்கி வரும். இப்போ நம்ம அதுக்குள்ளே கருவாடை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ சுடுதண்ணியில் நல்லா ஊறிடுச்சு. அந்த தண்ணியில் நல்லா அதை தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணி பிடிச்சி ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் நிறைய மண் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஒரு 2லேருந்து 3 தடவை கூட அது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கருவாடும் கத்திரிக்காயும் போட்டு தான் குழம்பு வைக்க போகிறோம். அதனால் ஒரு பக்கம் கத்திரிக்காவை கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சாத்தூள், ஒரு 1½ ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த மிளகாத்தூளும் தக்காளியும் நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை அதில் சேர்த்துக்கலாம். கட் பண்ண கத்திரிக்காவை அதில் போட்டு குழம்புக்கு தேவையான புளியை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்து அது நல்லா கொதிக்க விடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா கொச்சதுக்கப்புறம் குழம்பு இறக்குற திட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் கருவாடை சேர்த்துக்க போகிறோம். குழம்பு இறக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கருவாடை சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொச்சி இறக்குற திட்டத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் கருவாட்டு குழம்புனா ரொம்ப ஹெல்தி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.